குணஜி தண்ணி கொடு. குணஜி தண்ணி கொடு. குணஜி வர வர இந்த லேடி ஹிட்லர் கண்ணிலே பட மாட்டேங்கிறா. ஒருவேளை இவ இன்விசிபிள் உமன் ஆயிட்டாலோ? காலையில 4 தான் ஆகுது, ஆனா இவ்வளவு காணோம். எனக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்றாளா? மேல அவளை காணோம். ரூம் கதவும் திறந்திருக்கு. ஸோ கீழே தான் வந்திருப்பான். இங்கேயும் காணுமே. வெளியே எங்கேயாவது போயிட்டாளா? ஆனா இவ்வளோ காலையில எங்க போயிருப்பா? இவ்வளோ நம்பவே முடியாது. எல்லா காரும் இருக்கான்னு செக் பண்றேன். ஏதாவது கார் மிஸ் ஆயிருந்தா இவ எங்கேயோ வெளியே போய் பெருசா பிளான் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிடும். என்ன இது? கிச்சன்ல இருந்து சவுண்ட் வருது. சீக்கிரமா பாயசம் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் தூங்கிடணும். தப்பை தவிர யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாம போய் சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கும். இவ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? சமைக்கிறாளோ? நீங்க எதுக்கு திருட்டுத்தனமா இங்க வந்தீங்க? நான் திருட்டுத்தனமா வந்து நிக்கிறேனா இல்ல திருட்டுத்தனமா நீ ஏதாவது பண்றியா? நானா? உன்னோட திருட்டுத்தனம் தெரிஞ்சிருச்சுன்னு தானே இப்படி பயந்து போய் நிக்கிற? நான் எதுக்காக பயப்பட போறேன்? இது ஏன் விட ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன். இங்க என்ன யார் தடுக்க போறாங்க? உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, ஆனா உன்னை கேள்வி கேட்கறதுக்கு இருக்காங்கல்ல. இவ்ளோ காலையில கிச்சன்ல என்ன பண்ற? புதுசா கேம் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? கேம் பிளான் பண்றேனா? ஆமா, கேம் தான். அதுல தான் நீ எக்ஸ்பர்ட் ஆச்சு. நீ கேம் ஆடுறங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா உன்னோட டார்கெட் யாருங்கிறது தான் எனக்கு தெரியணும். டார்கெட்டா? இப்ப என்ன பண்றீங்க? இது பாரு, நான் மோந்து பார்க்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒருவேளை நீ கேஸை திறந்து வச்சு யாரையாவது பழி வாங்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கியான்னு யோசிக்கிறேன். என்ன பத்தி நீங்க இப்படியா யோசிப்பீங்க? நீ செய்யவே போற, நான் யோசிக்க கூடாதா? நான் அப்படி நினைக்கிறவ கிடையாது. அப்படியா? அப்ப இந்த நேரத்துல நீ கிச்சன்ல என்ன பண்றன்னு சொல்லு. கிச்சனுக்கு ஒருத்தங்க எதுக்காக வருவாங்க? பசி எடுத்துச்சு, அதான் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் நீங்க வந்த. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஹாய், ஒண்ணும் இல்லையே. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். எனக்காக இவரு பாயசம் பண்ணி கொடுத்திருக்காரு. சாப்பிடுறியா? பாயசம் பண்ணானா? அபி, நீ இவளுக்காக பாயசம் பண்ணியா? அதுக்காக சீக்கிரம் எந்திரிச்சியா? நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு என்ன கொஞ்சம் எழுப்புறியான்னு கேட்டதுக்கு என்னால முடியாதுன்னு சொன்னியா இல்லையா? நான் உன்னோட வருங்கால பொண்டாட்டி, உனக்காக விரதம் இருக்க போறேன். நாள் முழுக்க உனக்காக எதுவுமே சாப்பிடாம இருக்க போறேன். அதுவும் பிரெக்னன்சி டைம்ல. என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவளுக்கு பாயசம் பண்ணி கொடுக்கறியா? என்ன அபி, உண்மையாவே நீதான் இவளுக்கு பாயசம் பண்ணி கொடுத்தியா? பாட்டி, பாயசத்தை நான் பண்ணனா? அதுவும் இவளுக்காகவா? ஏன் இப்ப டிராமா பண்ற? ஏன் போய் சொல்ற? போய் சொல்றனா? ஓ, புரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாதா? அத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஓகே ஓகே. இவர் பாயசம் பண்ணல, நான் தான் பாயசம் பண்ணேன். இவர் இங்க எனக்கு ஓட்டி விடுறதுக்காக வந்தாரு. அதுலயும் உனக்கு ப்ராப்ளமா தானோ? நோ ப்ராப்ளம், நானே சாப்பிட்டுக்கிறேன். உனக்காக இதை செய்ய மாட்டேனா? ரொம்ப நல்லா இருக்கு அபி. நான் உன்னோட வருங்கால பொண்டாட்டி, உனக்காக விரதம் இருக்க போறேன். ஆனா நீ இவளுக்கு பாயசம் பண்ணி கொடுத்திருக்க. நான் இங்க இருந்து போறேன். இருமா, அப்படியெல்லாம் போக கூடாதுமா. இன்னைக்கு நீ விரதம் இருக்க போற, அதுவும் என் அபிக்காக. அது மட்டும் இல்லாம நீ பிரெக்னண்டா இருக்க, நாள் பூரா தாக்கு பிடிக்கணும்ல, அதுக்காகவாது கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டே ஆகணுமா? என்ன தனு, விரதம் இருக்க போறல, இந்த பாயசத்தை சாப்பிடு. இந்த சாக்குலையாவது உன் வருங்கால புருஷன் கையால செஞ்சதை சாப்பிட்டோங்கிற திருப்தி உனக்கு கிடைக்கும்ல. நான் இந்த பாயசத்தை சாப்பிட மாட்டேன். சாப்பிடு தனு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இவர் இவ்ளோ நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏய், ஒன் செக். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. அப்படின்னா நீயும் இன்னைக்கு விரதம் இருக்க போறியா?
விரதமா? நானா? இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல. என்ன சொன்ன? இது தேவையில்லாத விஷயமா? வரலட்சுமி விரதம் இருக்கிறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஒரு புனிதமான நாளை நீ இப்படி அவமதிக்கிற மாதிரி பேசலாமா? ஓகே, நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம். நான் போய் தூங்க போறேன். பட் ஒன் திங், 11 மணி வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இல்லனா உங்க புனிதமான நாள் அன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். குட் நைட். இந்தா மாமு, முதல்ல இந்த டிஃபனை சாப்பிடு. எனக்கு மூடு இல்ல ஜானகிமா. மூடு இல்லையா? எல்லாம் உனக்கு பிடிச்சதுன்னு செஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப மூடு சரியில்லைன்னு சொல்றேன்ல, வேண்டாம் நான் விட்டுற வேண்டியதானே. எப்படி சாப்பிடுவ? இதுவே சரளாக்கா பண்ணிருந்தாங்கன்னா உடனே சாப்பிட்டிருப்ப. நான் செஞ்சது எப்படி பிடிக்கும்? அம்மா, தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சென்டிமெண்ட் படம் ஏதாவது பாத்தீங்களா? ஏன் இப்படி எமோஷனலா டயலாக் பேசி என்ன கொல்றீங்க? எனக்கு இப்ப சாப்பிட பிடிக்கல, எனக்கு சாப்பிட மூடு இல்லைன்னு சொன்னா விட்டுருங்களே. ஏன் இப்படி டயலாக் பேசி? நான் ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. அப்படி என்ன காரணம்? அதே என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்ன விஷயம்? எதை அவகிட்ட சொல்ல மாட்டேன்? அடடே, எவ்வளவு அழகா இருக்கே! காலையிலேயே ரெடி ஆயிட்டியா? பிரபாவை பார்க்க போறதுக்கு அவ்வளவு அவசரமா? இங்க பாத்தீங்களாக்கா, இவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா மூடு இல்லைன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கா. என்ன ஆச்சு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லலமா? எனக்கு புரிஞ்சு போச்சு. இவ பிடிவாதம் தான் தெரியுமே. இவளுக்கு என் கையால ஊட்டி விடணும். ஜனகி, அந்த பிளேட் எடு, நானே இவளுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல 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 எனக்கு வேண்டாமா, என்னால சாப்பிட முடியாது. நான் ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்னா, ஏன்னா நான் விரதம் இருக்கேம்மா. நீ விரதம் இருக்கியா? இவ எதுக்காக விரதம் இருக்கணும்? பிரபாதம் உனக்கு கிடைச்சிட்டானே. வியாழக்கிழமைங்கிறதுனால விரதம் இருக்கியா? மத்த நாள்ல நான்வெஜ் சாப்பிடாம உன்னால இருக்க முடியாதே. சொல்லு அம்மு, நீ அப்படி என்னதான் விரதம் இருக்க? இவ விரதம் எல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சாப்பிடாம இருக்கணுங்கிறதுக்காக இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கா, அவ்வளவுதான். இல்லம்மா, அது அந்த விரதம் இருக்கேன். வரலட்சுமி விரதம்மா. ஒரு நிமிஷம் இரு. நீ வரலட்சுமி விரதம் இருக்க போறியா? உண்மையாவா? என்ன? அம்மோ, எங்களை சிரிக்க வைக்கணும்னு ஆசையா இருந்தா வேற ஏதாவது ஜோக் சொல்லலாம்ல. இப்படி டிஃபன் சாப்பிடாம இருந்து எதுக்காக நாடகம் ஆடணும்? நினைச்சேன், எனக்கு அப்பவே தெரியும். நீங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்கல்ல, ரொம்ப மோசம். அதான் விரதம் இருக்கிறது உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். உங்க 2 பேருக்கு என் மேல நம்பிக்கை இல்லல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமு. நீ விரதம் இருக்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை நீ நேத்தே சொல்லியிருந்தேன்னா நாங்க நம்பி இருப்போம். நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட சொல்றீங்களா? இல்ல, அதுக்கு இல்லம்மா. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் தயாரா இருந்திருப்போம்ல. நீ விரதம் இருக்கேன்னா அது சும்மாவா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏதாவது நல்லது நடந்துராதாங்கிற நப்பாசையில தான் நான் விரதம் இருக்கவே முடிவு பண்ணேன். எனக்கும் பிரபாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் ஏதேதோ காரணத்தினால பல தடவை தடைப்பட்டு போச்சு. அதை நினைச்சு நினைச்சு எனக்குள்ள ஒரு விதமான பயம் வந்துருச்சு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு பிரபாவை நினைச்சு இந்த விரதம் இருந்தாலாவது எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதான்னு பாக்குறேன். நான் நினைச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? ரொம்ப நல்ல விஷயமா. முடிவு எடுத்துட்டேல்ல, விரதத்தை நல்லபடியா முடிச்சிடு. ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கணும், சரியா? கண்டிப்பா அம்மா. நல்ல வேளை நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. நீ இங்க விரதம் இருக்கேன்னா அங்க என் பொண்ணு பிரக்யாவும் விரதம் இருப்பால்ல, அவளுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவ எதுக்காக விரதம் இருக்க போறா? அபி கூட அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பிரிஞ்சுட்டானே. என் மனசுக்கு அப்படி தோணல. பிரக்யா நிச்சயம் எனக்கு விரதம் இருந்திருப்பா. தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனசு மாறுறதுக்கு இந்த விரதமே ஒரு காரணமா இருக்கலாம். எனக்கு அவளை அங்க போய் பார்க்கணும் போல இருக்கு. ஒருவேளை அவ விரதம் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வெளியில போயிடணும். இவர் மட்டும் என்ன இந்த சாரியில பார்த்தாருன்னா அப்புறம் சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. நான் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். யார் கண்ணையும் படாத மாதிரி மறைச்சு போட்டுக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்.
கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் நம்புறேன். தினமும் அவருக்கு எதிரியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அவரோட மனைவியா இருந்து எல்லா பூஜைகளையும் செஞ்சு என் கடமையை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். இங்கிருந்து இப்ப கிளம்புனா தான் உண்டு. ஏதோ வரலட்சுமி விரதமா வீட்டில் இருந்த பாட்டி என்னை இதை செய் அதை செய்யன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஓடி போயிடு. இது ஏன் உள்ள லாக் பண்ணிருக்கு? உள்ள யார் இருக்கிறது? ஐயோ, இவர் வந்துட்டாரா? நான் போனதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. அந்த லேடி ஹிட்லர் இருக்காளோ? லேடி ஹிட்லர் உள்ள நீயா இருக்க? இல்ல, ஆமா நான் தான். போச்சுடா, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? சரி ஓகே, மாட்டினது மாட்டினோம். இவளை வச்சே மற்றவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். இவளே என்னை எங்கேயோ அனுப்பின மாதிரி சீனை கிரியேட் பண்ணிடுவோம். லேடி ஹிட்லர், கதவை திறக்கறியா இல்லையா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். முடியாது, நான் வரதுக்கு டைம் ஆகும். ஏய், எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். நான் கிளம்பினதுக்கு அப்புறம் நாள் பூரா உள்ளே கடை. இப்போ வெளியே வரியா? நேரம் காலம் தெரியாம இவர் வேற. இவரை எப்படி சமாளிக்கிறது? கதவு திறக்க சாவியா தேடிட்டு இருக்க? கதவு தர. இன்னும் 10 செகண்ட்ல நீ வெளியே வரல, அப்புறம் நான் கதவை உடைச்சிருவேன். வேணாம், இருங்க, நானே வெளியில வந்துடுறேன். இவ்வளவு நேரம் என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? உள்ள யார் இருக்கா? நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யார் இருப்பாங்க? ஏன் தேவையில்லாம போய் சொல்ற? அதான் உன்னை ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டேன்ல, கொலை பண்ணிட்டு தானே வர. அதனாலதான் உன்னோட சாரியும் இவ்வளோ ரெட்டா இருக்கு. எனிவேஸ், மேடம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு யாரை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? ஒருத்தங்க இருக்காங்க. ஏய், வெயிட் a second. இன்னைக்கு வரலட்சுமி விரதம்ல, நீயும் ஒருவேளை அதனாலதான் மத்த லேடிஸ் மாதிரி காலங்காத்துல அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு பாயாசம் சாப்பிட்டியா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு இந்த விரதத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. இம்பாசிபிள். அதோட உங்களுக்கு லேட் ஆகலையா? ஐ அம் டன். நீங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே? இப்பெல்லாம் சண்டையே போட மாட்டேங்கிறா. Something is wrong. என்னத்த, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நேத்து படுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காலையில ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு எழுப்புங்கன்னு சொன்னேன்ல, ஆனா நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கல்ல. இப்ப பாருங்க அத்தை, இனிமே நான் சாப்பிடாமயே விரதம் இருக்கணும். நாள் பூரா பட்னி கிடக்கணும். எழுப்பிருந்தா நானும் சாப்பிட்டுப்பேன்ல. இவ்வளவு காலையில என்னைக்காவது எந்திரிச்சிருக்கியா? பெருசா பேச வந்துட்டா. எனக்கு தேவையான சாப்பாடை நேத்து ராத்திரியே கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டேன். காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டேன். இல்லன்னா உன்ன மாதிரியே நானும் புலம்பிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்க அத்தை. நான் இன்னைக்கு இந்த விரதம் இருக்கேன்னா அது உங்க பிள்ளைக்காகத்தான்னு மறந்துடாதீங்க. ஏன் பிள்ளையா? அது இப்பதான் உனக்கு தெரியுதா? என்னைக்கு அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனோ அன்னையில இருந்து அவன் ஏன் பிள்ளையா இல்ல, ஓம் புருஷனா தான் இருக்கான். இப்பெல்லாம் என் பேச்ச அவன் மதிக்கிறதே இல்ல. அப்படின்னா உங்க பேச்ச கேட்காதவங்க கிட்ட, உங்களை மதிக்காதவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? அதுலயும் முக்கியமா உன்னை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டயும் இனிமே நான் இப்படிதான் நடந்துக்க போறேன். உங்களை பத்தி நான் நினைச்சதுல தப்பே இல்ல. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆன அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நீங்க மாறவே இல்ல. அப்படியேதான் இருக்கீங்க. திட்டம் போட்டு என்ன பழி வாங்குறீங்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், மேல இருந்து ஒருத்தன் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு நீங்க செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் நிச்சயமா நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தண்டனையே நீ தான் அனுபவிச்சிட்டு இருக்க. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க போற. சாயந்தரத்துக்குள்ள நீ மட்டும் மயக்கம் போட்டு விழல, நான் என் பேரையே மாத்திக்கிறேன். என்ன பேர் மாத்தணும்னு இப்பவே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்ல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு அசிடிட்டி,
டயரியா, டீஹைட்ரேஷன், வயித்துக்கு சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வரலனா நீங்க தாராளமா என் பேரை மாத்தி வைக்கலாம். பார்க்கலாம் அந்த கடவுள் யார் பக்கம் பார்க்கலாம். அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? சாயந்தரத்துக்குள்ள பார்க்க போறீங்கல்ல? கடவுளே, ஏதோ நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் அத்தை கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன காப்பாத்திடுப்பா. இந்த பாட்டி என் நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறாங்க. அவருக்கு தெரியாம விரதம் இருக்கணும்னு சொன்னாங்களேன்னு நான் வெளியில போயிடலான்னு நினைச்சேன். அதுக்கும் விடல. நான் வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்லயே இருந்தா எப்படி? இந்த பிரக்யா அதுக்கு இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கா? ஒருவேளை இவளும் விரதம் இருக்க போறாளா? போச்சுடா, இவ வேற வந்துட்டாளா? இவ கிட்டயும் போய் சொல்லி சமாளிக்கணும். எதுக்கு இந்த சாரியை கட்டியிருக்க? ஏன் இந்த சாரில என்ன ப்ராப்ளம் இருக்கு? ப்ராப்ளம் இந்த கலர் தான். விரதம் இருக்க போறவங்க தான் இந்த கலர்ல சாரி கட்டுவாங்க. அப்படின்னா நீயும் இன்னைக்கு ஓ ப்ளீஸ், நான் யாருக்காக எதுக்காக விரதம் இருக்க போறேன்? இப்ப என்ன, நான் ரெட் சாரி கட்டினது தப்பா? எனக்கு ரெட் சாரி கட்டிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நாளைக்கு எல்லோ சாரி கட்டிக்கணும்னு ஆசையா இருந்தா எல்லோ சாரி கட்டிப்பேன். அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? ரியலி? அப்படின்னா நீ இன்னைக்கு விரதம் இருக்க போறது இல்ல. இந்த ரெட் சாரியை கட்டினது ஒரு கோஇன்சிடென்ஸ்னு சொல்றேன். அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ நம்ப மாட்டியே. ஏன்னா உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சொந்த லைஃப் போரிங்கா இருக்குன்னு அடுத்தவங்க லைஃப்ல எக்ஸைட்மெண்ட்டை தேடுறீங்க. அதனால தான் தேவையில்லாம என் மேல சந்தேகம் வருது. ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா கட்டுவேன். இந்த சாரியை பத்தி நீ இன்னொரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா உண்மையிலேயே விரதம் இருப்பேன். அதனால ஓ நிலைமை என்ன ஆகும்னு யோசி. தப்பி தவறி அந்த கடவுளுக்கு என்னோட வேண்டுதல் கேட்டுச்சுன்னா ப்ராப்ளம் உனக்கு தான் தரும். ஏன்னா நான் உண்மையானவன் அவருக்கு தெரியும். என்னோட விரதத்தையும் அவர் ஏத்துப்பாரு. காலையில நான் பாயசம் சாப்பிட்டதையும் அவர் பார்த்திருப்பாரு. இதையெல்லாம் வச்சு என்னோட விரதத்துக்கு பலன் கிடைக்கணும்னு அவர் உன்னோட கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டாருன்னா இப்ப சொல்லு தனு, விரதம் இருக்கட்டுமா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? நம்ம பாவ புண்ணிய கணக்கெல்லாம் கடவுளுக்கு தெரியுமே. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணதில்ல. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு முழுமையா கிடைக்கும். உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கா தனு? என்னாச்சு தனு? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிட்ட? இப்படி எல்லாம் பேசி நீ செஞ்ச தப்பு எதையாவது உனக்கு ஞாபகப்படுத்திட்டனா என்ன? நான் எந்த தப்பும் பண்ணல. அத அந்த கடவுள் டிசைட் பண்ணிக்குவாரு. உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நீ டிசைட் பண்ண. உன்னோட பதட்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை நானும் உன்ன மாதிரியே விரதம் இருந்தேன்னா அவரு உன்னோட சேர்த்து ஏன் விரதத்தையும் முடிச்சு வைப்பாருன்னு நீ பயப்படுறியா தனு? அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு நான் சொல்றேன்ல. நீ விரதம் இருந்தா என்ன, இல்லன்னா எனக்கு என்ன? அக்கா, தனு விரதம் இருக்கிறது எனக்கு நல்லதா படல. அது அவளோட குழந்தைய தானே பாதிக்கும். நான் சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. இந்த வயசுக்கு மேல நாம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. வணக்கம் பாட்டி. வாங்க Hi, பாட்டி. வாங்க வா. வா பிரபா, வா அம்மு. அப்புறம் பாட்டி, இன்னைக்கு இந்த அமைதியை பார்க்கும்போது ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுதுல. இது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்ன நடக்குமோ? அக்கா, வந்தது வராததுமா ஏன் பொடி வச்சு பேசுறான்? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்ல பாட்டி. ஆக்சுவலி இன்னைக்கு பிரபாவுக்காக நான் வரலட்சுமி விரதம் இருக்கேன். என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு இவன் நினைக்கிறான். நடுவுலயே பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவேன்னு சொல்றான். அதுவா விஷயம்? அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க யாராவது அபிய பாத்தீங்களா? வாம தன்னு, அபி எங்கன்னு தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாரு, நீ விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா அதனால உன் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்து ஜாகிரதையா நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நாள் பூரா அங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்காத. அப்புறம் உனக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிரும். முடிஞ்ச ஒரு 2 மணி நேரம் தூங்கு. சரியாமா? சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகே, ஐ வில் கால் யூ பேக். என்ன எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க? யாரை டார்கெட் பண்ணிருக்கீங்க? என்னடா பிரபா, வர வர ஆளையே பார்க்க முடியல. டேய், என்னடா சொல்ற? நேத்து தானே பார்த்தோம். நேத்து மீட் பண்ணுமா? எனக்கு ஞாபகமே இல்லையே. அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். முதல்ல நான் சொல்றது நீ கேளுமா. தனு, கிராணி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஒரு நிமிஷம். முதல்ல நான் உங்ககிட்ட பேச வேண்டியது பேசிடுறேன். இது கேட்டுட்டு போமா. தனு தனு, ரொம்ப முக்கியமான விஷயம் அபி. அபி, என்ன மாதிரி
அந்த பிரக்யாவும் விரதம் இருக்க போறான்னு நினைக்கிறேன். அத பத்தி நான் அவகிட்ட கேட்டப்ப அவ என்ன குழப்புற மாதிரி என்னென்னமோ பேசுறா. டே ஆர்வ கோளாரே, இங்க வா. உன்னோட மேடம் எங்க இருக்காங்க? அக்கா அவங்க ரூம்ல தான் சார் இருக்காங்க. அதாவது ஐ மீன் உங்க ரூம்ல. போய் அவளை கூட்டிட்டு வா போ. இல்ல சார், இப்ப அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன பண்றாங்க உங்க மேடம்? சாரி சார், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே கூடாது. இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணியே ஆகணும். எங்கப்பா போற? அது லேடி ஹிட்லரும் விரதம் வச்சிருக்காளான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் பாட்டி. கவி, எஸ் சார். நான் காலையில உனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேனே, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சார், சாக்லேட்டை எனக்கு தானே கொடுத்தீங்க. கம் ஆன் கவி, ஒண்ணுக்கு 10 வாங்கி தரேன். குட் கேர்ள். இந்த சாக்லேட் அவ சாப்பிடலனா அவ இன்னைக்கு விரதம் வச்சிருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும். அது மட்டும் இல்ல, எல்லா உண்மையும் தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும்.